ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீராஜ் நட்டோஷிப் உடனில் எபிசோட் 88 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியில் ராம்ஜி ப்ரோ அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. விஷ் ஹாப்பி பர்த்டே ப்ரோ. அப்புறம் அவர் இன்னொரு விஷயமும் டைப் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப கோவமாக வந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் சாகணும்னு ஆசைப்பட்றேன், ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. எங்களை பார்த்தா ஒருத்தவங்க சாகணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிற மாதிரியா இருக்குது. நீங்கள் அப்படி கேட்குறதும் தப்பு, நீங்கள் அப்படி நினைக்கிறதும் தப்பு. இப்போ வடிவேல் சொல்வார்ல, உனக்கு மட்டும்தான் அழுவ தெரியும்னு நினைக்கிறேன், நானும் அழுதா 1 மாதம் அழுவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது ப்ரோ. உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டன்றது தெரியாது. ஆனால் நம்மளை விட அதிகமாக கஷ்டப்படுறவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த தாட்டே ரொம்ப தப்பு. ஏன்னா நீங்கள் தான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட்டில் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக பேசுனீங்க. அப்போ நம்மள ஒரு ஃபேமிலின்னு வேறு நீங்கள் சொன்னீங்க. அப்படி சொல்லிவிட்டு உங்களால் எப்படி அந்த மாதிரி பேச முடியுதுன்னு தெரியல. அது இல்லாமல் நீங்கள் நரோட்டோரை பார்க்குறீங்க. ஸோ அது பார்த்து உங்க நிறையா விஷயம் அப்சர்வ் பண்ணியிருந்துருக்க முடியும். பாசிட்டிவாக நீங்கள் வந்து போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி இருந்தும் நீங்கள் எப்படி அந்த தாட்லேயே இன்னும் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. நான் வந்து உங்களுக்கு இது ரொம்ப சாஃப்டாகவும் சொல்லியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறீங்கன்றது தெரியாதுன்றதுனால. ஆனால் இது வந்து சாஃப்டாக சொல்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் நரோட்டோ பார்த்தும் உங்களுக்கு அந்த ஃபீல் எடுத்துக்க முடியலன்னும் போது, நான் சாஃப்டாக சொன்னாலும் நீங்கள் அதே மைண்ட் செட்டில் இருப்பீங்களோன்னு தோணுது. அதனால தான் நான் ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறேன். ஸோ இது கோவம் தான் படணும். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. யாருமே சரி இந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்காதீங்க. இந்த மாதிரி கமெண்ட்டும் பண்ணாதீங்க. இப்படி நினைக்கவும் நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி பேசுகிறப்போ என்ன நானே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. உங்கள் வயசில் நானும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் தான். பட் அது இப்போ இந்த வயசுக்கு நான் நினச்சி பார்க்குறப்போ எவ்வளோ கிரிஞ்சாக இருந்திருக்கல நானுன்ட்டு என்ன நானே பார்த்து சிரித்தது தான் அதிகம். நம்ம அந்த வயசுல இதுக்கே வந்து நம்ம சாகணும்லாம் யோசிச்சுருக்கோம். அது இது என்னவோ கஷ்டம் கலந்துருக்கோம் பண்ணியிருக்கோன்றத இந்த வயசில் நான் அதை விட 10 மடங்கு ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறப்போ அதுக்காக தான் அப்படின்ட்டு என்ன நானே நானும் ஜோக்கர் மாதிரி தான் பார்க்க ஆரம்பித்தேன். நமக்கு நம்ம ரொம்ப ஜாலியாக இருந்துக்கணுங்க. அது கஷ்டம் நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் நம்மளை விட யாரும் புரிஞ்சுக்க முடியாது, ஹாப்பியாக வச்சுக்கவும் முடியாது. நம்ம இன்னொருத்தவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அவங்க அதெல்லாம் அப்புறம். பட் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மாற்றிக்கிறோம், எப்படி நினச்சிக்கிறோம், எப்படி பாசிட்டிவாக பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால இவங்களே வந்து சொன்னாங்க. என்னை சுற்றியும் அந்த டைமில் வந்து எல்லோரும் பேசினாங்கம்மா, வந்தாங்கம்மா. நான் தான் வந்து கொஞ்சம் நான் ஒதுங்கியே இருந்துட்டேன். அவங்க தேடி வரும்போது கூட நான் வந்து அதை வேல்யூ பண்ணாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அது எனக்கு புரியுதுமா, நான் அவங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி இல்லாமல் என்ன சொல்கிறது, பாசிட்டிவாக இருங்க. அந்த தாட்டுக்குள்ளே தயவு செஞ்சு போகாதீங்க. ஒரு விளையாட்டை கூட நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நீங்கள் கெத்தாக இருங்க, அவ்வளோதான். நம்ம இருக்கிறது கரெக்டுன்னு இருங்க. நம்ம வந்து யோசிப்போம், நம்ம வந்து கரெக்டாக இருக்கோம், நல்லவனாக இருக்கோம், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலாம், நம்மளுக்கு எல்லா கஷ்டமும் வருது, ஏன்டா அப்படின்னு யோசிக்காதீங்க. கெத்தாக யோசிங்க. அவங்க எல்லாரோட நான் ஸ்பெஷல்ரா அப்படின்ட்டு நான் அப்படி தான் யோசித்தேன். ஏன்னா நானே கர்வமாக தான் பார்த்துப்பேன். அவங்களோட நான் கெத்துறா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. இது இல்லாமல் இப்போ நம்ம லைஃப்பில் வந்து ஐயோ லைஃப்லாம் குறைஞ்சி அப்படி இல்லை. சரி ஓகே, நம்மளும் சில நெகட்டிவ் பர்சன்ஸ்லாம் மீட் பண்ணியிருப்போம். நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவ் சொல்கிற பீப்புள் வந்து இருப்பாங்க. நம்மளை புரிஞ்சுக்காத நிறைய பேர் இருப்பாங்க, காயப்படுத்தினவங்க இருப்பாங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் நினச்சதே கிடையாது. அப்போவும் வந்து எங்களுக்கு எப்பா உலகமே இப்படி தான்ப்பா, மனுஷங்களே இப்படி தான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்ததில்லை. யாரையும் வெறுத்ததும் கிடையாது. ஏன்னா நல்ல பீப்புளும் இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இருப்போம். அந்த ஒரு பாசிட்டிவில் தான் நாங்கள் போயிட்டுருப்போம். அதனால கமெண்ட்டில் எவ்வளோ பேர் நாங்கள் எங்களை திட்டினாலுமோ சில ஏதாவது பேசினா கூட நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். ஏன்னா நல்லா பேச இவ்வளோ பேர் இருக்காங்க, அது போதும் இல்லை. நம்ம அதுதான் நாங்கள் எப்பவுமே பெருசாக பார்ப்போம். அதை நோக்கி மட்டும்தான் நாங்கள் இருப்போமே. அதான் நீங்கள் இல்லைன்றதை நான் அதிகமாக திங்க் பண்ணாமல் இதை மட்டும் இப்போதைக்கு என்ன இருக்குது, நம்மளால் இப்போதைக்கு சின்ன சின்ன விஷயத்துலையும் ஹாப்பியாக இருக்க முடியும், சின்ன சின்ன விஷயங்களையும் பார்க்க முடியும். அப்படி மட்டும் போங்க, வேறு எதுவும் வேண்டாம். நான் சொல்கிறேன், இந்த வயசில் அந்த தாட்லாம் வரதான் செய்யலாம். நம்ம அதெல்லாம் வந்து ஏதோ பெரிய எதுவுமே நினச்சிட்டு இருப்போம். அது எதுவுமே இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி யோசிக்கிறப்ப நான் திரும்ப சொல்கிறேன், எல்லாமே கிரிஞ்சாக தான் இருக்குது. இந்த தாட்லாம் நினச்சி நம்ம விழுந்து சிரிப்போம். என் பேச்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். ஓகே, கருத்தூசி பயங்கரமாக போட்டுட்டோம். வாங்க நம்ம நருட்டை பார்த்துட்டு ஃபைனலாக பேசுவோம். மறுபடியும் 3 க்ளோன்ஸ் உருவாக்கியிருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான் நருட்டோ? அந்த சத்தம் உனக்கு கேக்குதா? இப்படி ஒரு சக்கர எனர்ஜி நான் பார்த்தது. சக்கரம் எடுக்குது அதிருதுன்னா இவ்வளோ பவர். அப்போ காத்துல கல்லு கரையுதுங்க, கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் என்ன தாக்க கூடாது. அப்படி நடந்தா கண்ணுல பயம் தெரியுது.
ஓகே, அவன் கதையை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. யா படம் நம்ம நானும் அவனுக்கு உதவி பண்ண போறேன். வேண்டாம், கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. நீங்கள் அதுல மாட்டிக்க கூடாது. சுத்தி நிக்க கூடாது போல இருக்கு. பயங்கர அந்த 9 செஞ்சுரிக்குள்ள இவ்வளவு சக்தி ஒழிஞ்சிருக்கா? அந்த பீஸ்ட் மாதிரி இவன் ஜூட்ஸும் சக்தி வாய்ந்ததா இருக்கு. இதுக்கெல்லாம் எடுக்கிறான். பின்னாடி ஒரு என்னென்னமோ வித்த பண்ற. நீ என்னடா பண்ற? எல்லா பக்கமும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நடுவில் வந்து அடிப்போம் போல. போடு, அதேதான். செத்தலாமா? என்னடா என்னடா அவனுக்கு முடிஞ்சிச்சா? ஏன் ஆஃப் ஆச்சு? என்னாச்சு? அவன இல்ல அவனே நிறுத்திட்டானா நருட்டோவே? அது வேலைக்காகல. ஏன் ஆஃப் ஆச்சு? ஏய் ஷேடோவா? இல்லையே, ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது. கடைசி வரைக்கும் என்னால இவனை புரிஞ்சிக்கவே முடியல. இப்ப வேற வழியே இல்ல. எம்மட்டோ, நான் பாத்துக்கிறேன். உன்னோட இதயத்தை அறியாம விட மாட்டேன். இவன் மாட்டேன். யாருக்கு எடுத்தாலும் இது அதிகம். போடு. மொத்தம் கட் பண்ணுங்க கனெக்ஷன். ஏன் கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணி சதக்கு சதக்குன்னு குத்திருந்தான். எம்மட்டோ நான் சொதப்பிட்டேன். டயர்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ட்ரைனிங்கோட நான் வந்துடுறேன். புதுசு புதுசா ஏதோ பண்றியேன்னு பயந்துட்டேன். ஆனா நீ எந்த மாற்றமும் இல்லாம பழையபடி அப்படியே தான் இருக்க. நீ ராசன் ஷிரிக்கன்னு சொன்னப்போ பூமராங் மாதிரி ஏதாவது பயன்படுத்துவியோன்னு நினைச்சிட்டேன். ஆனா நேரடியா போய் தாக்கி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நருட்டோ. போதும், வாய மூடுறியா? அத வச்சு அட்டாக் பண்ணா எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கே அப்படிதான்டா இருக்கு. பேரு தான் கொஞ்சம் தப்பா இருக்கு. ரசன் ஷுரிக்கனுங்கிறது ஒரு ஃப்ரண்டல் அட்டாக். இதுல கவனத்தை திசை திருப்புறது ரொம்பவே அவசியம். உதாரணத்துக்கு நருட்டோவோட ஷேடோ க்ளோன்ஸ். பிரச்சனை என்னன்னா இந்த ஜூட்ஸோட சக்தி சீக்கிரமே குறைஞ்சிருது. சில நொடிகள் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்க முடியுது. ஆமா, சரியா சொன்னீங்க. ஆனா அவ்வளவு வேகமா அவனை எப்படி தாக்குறது? அவன் நம்மளை விட வேகமா இருக்கானே. ஸ்பீடு வேணும் தெரியுமா? ஆமா, இவன் ரொம்ப நேரம் எடுத்துட்டு போனான் கிட்ட, அதனால மேபி ஆயிடுச்சு. டக்குன்னு எடுத்து அட்டாக் பண்ணான். அவன் பயன்படுத்தின அந்த ஜுட்ஸு கொஞ்சம் கூட வேலைக்கு ஆகலன்னு நினைக்கிறேன். அவன் கிட்ட இருந்து தள்ளி இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படின்னா இவன் கூட க்ளோன்ஸ் காம்பேக்ட் பண்றதுல எந்த யூஸும் இல்லை. அந்த க்ளோன்ஸால நான் என் கவனத்தை சிதறவிடக் கூடாது. ஒரிஜினல் மேல முழு கவனத்தை செலுத்தணும். இவனை வீழ்த்துறது கண்டிப்பா சுலபம் தான். ரெண்டு அடி வாங்கி வந்து இந்த கூட அனலைஸ் பண்ணானே. நான் இதை திரும்பவும் முயற்சி பண்றேன். இந்த தடவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கம் ஆன், அவ அகாட்ஸ்கியை சேர்ந்தவன். நீ அதே மூவ பயன்படுத்தினா அவன் தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கு. நீ அடுத்து என்ன பண்ண போறன்னு அவனுக்கு தெரியும். இது வேலைக்கே ஆகாது. நாம ஒன்னா செயல்படணும். அதுவும் சரிதான். தனியெல்லாம் 5 பேர்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கான். நாம அவசரப்படாம எதுவுமே பண்ண மறந்தாலே போதும். பேசிக்கிட்டே இருக்காங்களே, அடுத்து என்ன பண்ண போறாங்க? அந்த வாயில இருக்க வயிறாது உள்ள இல்லண்டா. ககாஷி சென்சே, நம்ம ட்ரைனிங் அப்ப நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? நிறைய சொன்னாரு, எதுப்பா கேக்குறேன். 4வது ஹோகாகேவை மிஞ்சக்கூடிய ஒரே ஒரு ஷினோபி நான் மட்டும் தான் சொன்னீங்க. அத முழு மனசோட தான் சொன்னீங்களா? நருட்டோ,
நான் அப்படியே இத பாருங்க, பார்த்துறேன். டீம் ஒர்க் எவ்வளவு முக்கியம்னு எனக்கும் தெரியும். ஆனா இப்போ இந்த பிரிட்ஜை நான் தனியா தான் கடந்தாகணும். அது தவிர வேற வழியே இல்ல. இந்த பிரிட்ஜ்ல எவ்வளவு ஆபத்துகள் நிறைஞ்சிருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. பிரிட்ஜோடைய மறுபக்கத்துக்கு என்னால போக முடியலனா கடைசி வரைக்கும் சின்ன பையனாவே இருந்துருவேன். சோ தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் சாதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் அதை நழுவ விட விரும்பல. நம்ம இதை யூஸ் பண்றதுக்கு இதோட வாய்ப்பும் கிடைக்காது. நீ என்ன சொல்ற மட்டும்? நான் கற்றுட்டு தான் ஆகணும் அது. ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும் ககாஷி. நருட்டோ எவ்வளவு மாறிட்டான்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் தனியாக அதை பண்ணணும். உன் இஷ்டப்படியே செய் நருட்டோ. நம்பிக்கைன்னு உனக்கு சொல்லிட்டா போதும், போராடும். இன்னும் போலியா? என்னம்மா சோகம்? ஒண்ணு வெடிக்க வச்சிருக்கான். என்ன சத்தம் அது? அவங்களை நறுக்கிட்டோம். ஓடு 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 ஓடு. வெடிச்சாலும் அவனுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்றப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கான் போலயே. துண்டு துண்டா ஆயிட்டான். கொல்ல முடியாது. எவ்வளோ ஆழம்? யாராவது ஒருத்த வந்து சேர்த்தாதானே தலைய. எப்படி அப்படியே புதைச்சிட்டா எதுவும் பண்ண முடியாதா? இல்லை. என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன இதெல்லாம்? என் உடலை எப்படி சதைச்சு வச்சிருக்கன்னு கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. ம். என்ன ஜஷன் உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டாரு. உன்னை பழி வாங்கியே தீர்வாரு. வே ஆஃப் ஜஷன்ல இருக்கிற ரொம்ப கொடூரமான தண்டனை உனக்கு விதிக்கப்படும். அதுக்காக காத்துட்டு உன்னையும் உன் கடவுளையும் பார்த்து நான் பயப்படுவேன் நினைக்கிறேன். என்னடா கதற? இருவசனம் பேசிட்டு தலையும் வெடிக்க வைக்க போறான் போல. பிரச்சனை என்ன தெரியுமா? உன் நம்பிக்கையும் என் நம்பிக்கையும் வேற வேற. என்னோட நம்பிக்கை எல்லாம் ஒரே விஷயம் தான். The will of fire. இந்த என்னடா நிலைமையில வில்லமாய் பேசுற? உன் கடவுள் ஜாஷினோ இல்ல உன் நம்பிக்கையோ யாரும் வந்து உன்னை காப்பாத்த போறதில்ல. இங்க உனக்கு கடவுளே நான் தாண்டா. உன் முடிவை தீர்மானிக்க போறதும் நான் தான். என்னடா டைலாக்ல ஆவேசமா இருக்கு. முட்டாள்தனமா பண்ணாத. அவ்வளோதான் மூடிடுவான் போல. என் எச்சரிக்கையை லேசா எடுத்துக்காத. நீ எல்லாத்துக்குமே பதில் சொல்ற நாள் வரும். வே ஆஃப் ஜஷன் படி நீ தண்டனை அனுபவிப்ப. எஸ். அப்போ உன்னுடைய தளபதியை நான் மாத்தி எழுதுவேன். ஒரே ஒரு பல்ல வச்சு உன்னோட கதையை நான் முடிப்பேன். உடம்பு இதே மாதிரி துண்டு துண்டா ஆக்குறேன் பாரு. அக போற டைம்ல கூட என்ன ஆவேசம் அவனுக்கு. மேபி இப்போ காகசு வந்தாதான் நான் காப்பாற்ற முடியும். அவன் இல்லைன்னா இப்போ இவனும் இல்லைன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். என்ன தோன்றுது? ஓ ஆசமா குரு கடையாளமாக வச்சுக்க. நீயும் சீரியட் பிடிக்காத. நல்ல பையன் தான், பண்ண மாட்டான்.
இல்லை இவனே அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருந்தான், பண்ண மாட்டான். இன்னமும் அந்த ஆஸ்மா சீட் போல ஒரு மாதிரியா தான் இருக்கு. நல்ல மனுஷன் அவங்க இருக்கும். போலீஸ்மே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவேன்னு வருங்க. உள்ள கொண்டு பிடிச்சிட்டோம். பேக்கப்க்கு வந்திருக்கீங்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. வாங்க போலாம். ஆனா ஒரு நிமிஷம், நீ என்ன சொல்ற? தனியா நீயே அவனை தோக்கடிச்சிட்டியா? நீ இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. மூளை வாழ்க்கையில நான் இத தனியா செய்யணும்னு ரொம்ப உறுதியா இருந்தேன். அதே மாதிரி சாதிச்சுட்டேன். மறக்கமா அதேதான் இருக்கும். அவனும் தனியாக போங்க. நினைச்சது செஞ்சுட்ட. சரி, மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இன்னும் தெரியல. நாங்க நேரா இங்க வந்துட்டோம். உடனே அங்க போயாகணும். நம்ம உதவி அவங்களுக்கு தேவைப்படலாம். அவன் வெளியே வந்தாலும் இதுங்க விடாது நம்ம ஆளுங்க. பார்ப்போம். ஐயோ சக்கரா இல்லை. ஷிகமாரு, ஏய் Medical உனக்கு help ஒண்ணும் ஆகலல? இரு நான் உன்னை ஹீல் பண்றேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம். நான் நல்லதா இருக்கேன். ஆனா நீ என்னால எந்த காரணத்துக்கும் டீமோட வேகம் குறைய கூடாது. நம்ம நண்பர்களுக்கு உதவி எமோட்டோ சொல்ற ஆகணும். மாதிரியே இருக்கு. வாங்க கிளம்பலாம். ஓகே. இன்னும் ஒரு லீடராக இருக்கான். ம். அப்படிதான் யோசிப்பேன். ஆஸ்மா எந்த அளவுக்கு கொஞ்சம் try பொறுமையா பண்ணிருக்கு. இருங்க. நாங்களும் வந்துட்டோம். பெஸ்ட் ஸ்டூடெண்ட், பெஸ்ட் குரு. நருட்டோ, வேலையை ஆரம்பி. ஓகே. அதே ஜூட்ஸுவை திரும்பவும் பயன்படுத்த போறான்னு நினைக்கிறேன். எனக்கும் வேற வழி இல்ல. இவனை சமாளிக்கணும்னா நானும் லாங் ரேஞ்ச் அட்டாக்க பயன்படுத்தி தான் ஆகணும். இவ்வளோ தாண்டா வச்சுருக்கேன். பெரிய உருவம் ஆயிடுவான் போல இருக்கு. இப்ப என்ன பண்றோம்? இது சாதாரண டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிடையாது. பயங்கரமான சக்கராவை பயன்படுத்துறான். நருட்டோ ஜூட்ஸு வைக்கிறதுக்கு மிருகம் தயாரா ஆயிட்டான். ஷேடோ க்ளோன் ஜுட்சு. இது வேணும். நான் தயாரா இருக்கேன். ஓகே, ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரியாவது படுமா? என்ன ஒரு ஜம்ப். ஷேடோ அடிமை க்ளோன்ஸை பறந்து பத்தி நான் போயிடும். கவலைப்படவே கூடாது. ஒரிஜினல் மட்டும்தான் நான் கவனிக்கணும். நேரடியா இவன் தலையை தாக்குனா அந்த ஷேடோ க்ளோன்ஸ் கதையும் முடிஞ்சிடும். அவனுடைய ஜூட்ஸுவை தகர்த்துட்டுனா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. அவன் ரெடியா இருக்கான். லாங் ரேஞ்ச் அட்டாக் பயன்படுத்துவான் நான் அப்பவே நினைச்சேன். நாருட்டோ! ஷேடோ இவன் கதை முடிஞ்சிருச்சு. நான் இவன் தான் அந்த பவர் எடுத்தானே சக்கரம்.
ஷேடோ இது வெறும் ஷேடோ க்ளோனா? ஷேடோ வழியா இதை எடுக்க முடியுமா? ரசம் சூரியனே ஏமாத்திருக்கான். இப்பதான் புரியுது. ஷேடோ க்ளோனை வச்சு என்ன ஏமாத்திட்டான். ஓடு தாண்டா அவன்டே பேட்டில் ஐக்கிவிடாம. சாரி இறங்கிடுச்சு. எவ்வளோ பவர், எவ்வளோ நேரத்துக்கு இருக்குது. போட்டு அரைச்சிடும் போல இருக்குது. மினி சூறாவளி இது. ஊசி மாதிரி குத்தும் போல நிக்குது. அப்படியே உடம்புல இருக்கிற இன்ச்சான கேபிள்ல கட் ஆயிடும் போல இருக்குது. ஒன்று க்ளோஸ், ரெண்டும் க்ளோஸ், ரெண்டு இதையும் காலி. ஃபுல்லாக ஓட்ட ஓட்டையாக போட்டுரும் போல. காலி. போயிட்டா என்ன ஆறுது எழுப்புதுன்னு ஜோஜி. தனித்தனியா எவ்வளவு தாக்குதல்கள் நடந்திருக்குன்னு தெரியல. என்னோட ஷாரிங்கான பயன்படுத்தி என்னால கண்டுபிடிக்க முடியல. மறந்துட்டே இருக்கு, தொடர்ந்து குத்திட்டே இருக்கு. அது இது உண்மையிலே ஒரு அற்புதமான ஜூட்ஸு. கண்டிப்பா சேர்த்துட்டு இருக்கோம். அவனும் பழைய முடியாது. இல்லை கலக்கிட்டான்ல. அந்த காசுக்கே மாட்டோம். என்ன ஆயிரம் ஒரு வழி காசிக்கே கண்ணு பிரிங்குது. நீ சொன்னத சாதிச்சுட்ட. பாத்தீங்களா, நான் சாதிச்சிட்டேன். எனக்கே பெருமையா இருக்கு. வெறும் பட்டுக்கடா. பாவம், அது சொல்றது கூட தப்பு இல்லை பைபிளுக்கு. இன்னைக்கு எபிசோடு மாசங்க. இதை பத்தி பேசுறதுக்கு என்ன சொல்றது, எதை பாராட்டுறது கூட தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து டைம் எடுக்கிற வேலைலாம் கிடையாது. போனோமா போட்டோமா க்ளோஸ் பண்ணோமா. எப்பவுமே வந்து நருட்டோ பேட்டில் கொஞ்சம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டைம் எடுத்து தான் ஒரு எனிமிஸ் ஆவான். இப்போ அப்படிலாம் கிடையாது, போனோமா முடிச்சோமா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஸ்பீடு தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறப்போ ரொம்ப டைம் எடுத்துட்டான். அங்கேருந்து அது எடுத்து லாங்லேருந்து ஓடியாடுறதுக்குள்ளே அது மறைஞ்சு போச்சு. ஸோ க்ளோஸாக எடுக்கணுன்றதுக்கு ஐயா ஒரு பிளான் பண்ண ஐக்யூ லெவலில் அதே தான். அந்த எல்லாத்தையுமே ஷேடோவாக நிற்க வச்சு அவனை ஏமாற்றிட்டு நம்மளுங்களையும் சேர்த்து ஏமாற்றிட்டான். அந்த பக்கமாக அவனை ஃபோக்கஸ் பண்ண வச்சுட்டு பின்னாடி அந்த ஷேடோக்குள்ள போன இடத்துல அவன் நின்று பண்ணான். வேற மாதிரி பிளானுங்க அது. அவன் இனிமே வந்து கரெக்டாக இதை எது அவன் வீக்னஸ்ன்னு நினைப்பான்றத கரெக்டாக கெஸ் பண்ணான். பார்த்தீங்களா, இப்படி தான் நீ பண்ணுவேன், நான் வேற ஒன்று யோசிக்கிறேன்னு பண்ணான். இது வந்து பேட்டில் மட்டும் எங்கேருந்துடா உனக்கு இவ்வளோ மூளை வருது, சிக்கமாறு மூளை மட்டும் பேட்டில் மட்டும் வந்தது. மீதி டைம்லாம் அந்த மூளை எங்கே போதோ தெரில. அது சண்டைன்னு வந்தால் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த சண்டை தான். அங்கே மட்டும் அவனுக்கு மூளை வந்து 500 மடங்கு வேலை செய்யும் போல இருக்கு. விடு, மற்ற நேரத்தில் அவனா ஜாலியாக இருந்துக்கிறான். இங்கே வந்து தான் சீரியஸாக இருக்கணும் எப்போ பார்த்தாலும். ஸோ நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு சுக்குமாரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஆஸ்மாக்காக அந்த அளவுக்கு பண்ணது. எனக்கு ஆஸ்மா ஃபீல் வந்து இறங்குது. ஒரு ஃபேஸ் அப்படியே கண்ணு முன்னாடி நிற்குது. அவர் இடத்துல இருந்து யோசிக்கும்போது குருவாக இருக்குது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இது மேலேருந்து பார்த்துட்டு இருந்தா கூட. சூப்பராக இருந்தது. அந்த சுனேல் பாட்டிகிட்ட அன்றைக்கி அவன் சொல்கிறப்போ ஆஸ்மா என்னை நினச்சி பெருமைப்படுவாருன்னா கண்டிப்பாக என்ன அது வந்து 100% பெருமைப்பட்டிருப்பார். ஏன்னா அவர் பொசிஷனில் இன்றைக்கி நீ இருக்க போகிற அதே இடத்துல. ஸோ இதை விட வந்து ஒரு குருவுக்கு என்னடா மரியாதை ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்துட முடியுன்ற மாதிரி சிக்கமாரு பண்ணிட்டான். திணற வந்து பண்ணிட்டான். அந்த மாதிரி இருந்துச்சு அது. எனக்கு அது அப்பயும் டவுட்டாக தான் இருந்துச்சு. நான் வெடிக்க வச்சாலும் துண்டாக்குனாலும் அவன் உயிர் போகிறது இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து புதைச்சி வச்சுட்டு எழுந்து வந்தாலும் அந்த ஜோன் விட்டு அவனால் வர முடியாதுன்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கான். அண்ட் அப்படியே அப்படி இருந்தாலும் காகசு உயிரோடு இருந்தால் தான் இவனை தோண்டி எடுத்து அந்த தைச்சி இவனை திரும்ப பண்ணுறதுலாம். இப்போ காகசுவும் நட்டை போட்டு தள்ளிட்டான். ஸோ இவனும் வந்து குழியை தோண்டி எதுவும் எடுக்க போதில்லை, இவனால வெளியே வர முடியும். ஸோ இவனும் அவுட்டு தான், அவனும் அவுட்டு தான்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. 2 பெரிய வில்லன்களை போட்டு தள்ளிக்கிறாங்க அட் அ டைமில். அங்கே இன்னைக்கு சாஸ்திரி ஒத்தனை கொள்றதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுது. இன்னைக்கு 2 பக்கம் 2 பேர் சேர்ந்து செஞ்சானுங்க. வேற அம்மாயிங்க
நருட்டோவும் சரி சிக்கமாரும் சரி ஈக்குவலாக பண்ணானுங்க. ஆனா என்னதான் பவர் இருந்தாலும் இல்ல சுகுமார மாதிரி அந்த மைண்ட் இருந்தா அந்த பவர் கூட ஒண்ணுமே இல்ல. அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நருட்டோ கம்பேர் பண்ணால் சிக்கமாருக்கு அந்த அளவுக்கு வந்து பவர் கிடையாது, ஸ்டாமினா கிடையாது, எவ்வளோ ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இங்கே வந்து சிக்கமாரு தான் இப்போ எனக்கு வந்து பெருசாக தெரியுறான். ஏன்னா வெறும் அறிவு, ஒரு சின்ன சின்ன நுணுக்கமான அறிவு வச்சு இவ்வளோ பெரிய வில்லனை போட்டு தள்ளிக்கிறான். இவனுக்கும் உள்ள கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அறிவு மட்டும் யூஸ் பண்ணி ஒருத்தனை போட்டு தள்ளியிருக்கான், பவர் யூஸ் பண்ணி ஒருத்தனை போட்டு தள்ளியிருக்கான். ஸோ ஈக்குவல் தான். இதை தான் சொன்னேன், இவனுக்கு 2 பேர் காம்போ சேர்ந்தா எப்படி இருக்கும் பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அக்காசுக்கே நீங்கள் 2 பேர் சேர்ந்தா ஒரு வழி பண்ணிடலான்டான்ற மாதிரி நம்பிக்கை வந்துச்சு. இவனுக்கு 2 பேர் மட்டும் அது காம்போ மாதிரி வந்தா. நரோட்டோ எஃபர்ட்டும் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு வந்திருக்கான்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு. ஆமாம், அதுவும் ட்ரைனிங் எடுத்துட்டு உடனே இங்கே வந்து நின்று இருக்கான். அதனால தான் அவனால் முடியல. ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஆமா. ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றது வேற. அப்படியே என்ன சுட சுட அப்படியே வந்து நின்றுக்கிறான். ஸோ அது இன்னுமே அந்த அளவுக்கு பண்ண முடியாது யாருனால. இப்போ நருட்டோ இடத்துல வேறு யார் யோசிச்சாலும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். மயக்கம் போட்டு தான் விழுந்துருப்பாங்க வர வழியிலே. அவன் அப்பயே அதை பேலன்ஸ் பண்ணி நின்று நரி சுத்தமாக எடுக்கலை. நரியோட பவரே இல்லை. கண்ணு மட்டும் லைட்டாக ஒரு நரியோட அந்த இது தெரிஞ்சிச்சு. பட் நரி சுத்தமாக எடுக்கல. அவனுடைய பவர் அவனை சக்கரா வச்சு இன்னைக்கு வந்து முடிச்சிருக்கான். இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு சக்ஸஸும் பண்ணி காமிச்சிட்டான். எல்லாருமே ஷாக்கு. கக்காஷி கண்ணே பிதுங்கிச்சு, என்னடா செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி. அதை விட கூட இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்றாங்க, நம்புறாங்க, செய்யடான்னு சொல்றது வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த டீமே வேற லெவல்ல இருந்துச்சு. அப்புறம் நரோட்டோ ஒரு வார்த்தை சொன்னான், இந்த மாதிரி நான் சின்ன பையனாவே இருக்க விரும்பல, நானும் வந்து அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னு. இன்னும் அந்த லிமிட்லேயே இருக்க விரும்பலன்னு சொன்னதும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் அடுத்தடுத்து போகணும், இப்படியே இதே இடத்துல இல்லாம இருக்குது. அவனோட ஆர்வம் தான் அந்த அளவுக்கு அடுத்த ஸ்டெப் கொண்டு போறது. ஆனால் தனக்கு தானே பண்ணிட்டான் பாருங்க மோட்டிவால தான். இப்போ வந்து இதுக்கு ஒரு 4 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. என்ன பண்ணாலும் அவனுக்கு நம்பிக்கை வேணும், நான் தனியாக பண்ணுவேன் செய்வேன். இப்பயும் வந்து கக்காஷியும் சரி யமட்டாவும் சரி அவனை பேம்பர் பண்ண பார்த்தாங்க. இல்லை எனக்கு இது வேணாம், நானே பண்ணணும் தானே, இது எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க, நான் அதுக்கு தானே இப்போ இவ்வளோவும் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன், நானே போகிறோன்னு இல்லையா, நாளைக்கு என்ன நோக்கி ஆபத்து வரப்போ என்ன நானே காப்பாற்றிக்க முடியும், நான் எப்படி இந்த ஊரை காப்பாற்றுவேன், ஃபஸ்ட்டு என்ன நான் காப்பாற்றிக்கணும் இல்லையான்றப்போ நான் தனியாக போகிறேன்னு சொல்லி அதுக்கு அவங்களும் வந்து வழி விட்டு நின்னாங்க, முடிச்சு காட்டான். ஸோ இதுக்கு மேலே நருட்டோ பற்றி பயம் வந்து கம்மியாகும். இவனை தனியாக விட்டா என்ன ஆகிடுமோ பண்ணிடுமோன்ற அந்த எந்த பேம்பரும் இனிமேல் அவன் மேலே இருக்காது. பார்த்து பாண்டா அவனே அப்படின்ற மாதிரி அவனே நம்பிக்கை கிரியேட் பண்ணி நீ காமிச்சிட்டான். ஸோ வேறு லெவல் பண்ணிட்டான். அதெல்லாம் ஹீடன் வந்து சாகும்போது பயங்கர சாபம் கொடுத்துட்டு பயங்கரமானு சொல்லிட்டு வர சேர்த்தான். இன்னும் இப்போ என்னன்னா, இப்போ குறைஞ்சிச்சு சந்தோஷம், திரும்ப இப்போ அக்காசுக்கு வந்து மற்ற எல்லாரும் யாரோ ஒருத்தர் வந்து வந்துட்டு இருப்பாங்க. இப்போ அது யாருன்றது தான். அதான் இவனுக்கு ஆர்டர் கொடுத்தவங்கள பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் அவன். இவனுக்கு அந்த ஆஸ்மா கொள்றப்பயோ ஒருத்தன் வந்து அங்கேருந்து ஆர்டர் போட்டான். அது என்னதோ ஹைடெக் டெக்னாலஜியாக ஒரு இடத்துல இருந்து அவன் சொன்னதே இவங்க 2 பேர் கிளம்புனாங்க. ஸோ அவனை பற்றி தான் மென்ஷன் பண்ணிட்டு செத்துருப்பான்னு நினைக்கிறேன். என் கடவுள் இருக்காண்டா வருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் மென்ஷன் பண்ணியிருப்பானோ என்னமோ. ஸோ இவங்க ஆர்டர் போகிறான்னா கண்டிப்பாக பவர்ஃபுல்லானால தான் இருக்கணும் அவனுமே. பட் வந்து இங்கே நீ அப்பயும் வந்து என்ன சொல்கிறது, சாவர கடைசி நொடி கூட வந்து நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் ஆவேசம் பண்ணுறதுல வந்து என்னடா இருக்குது, நீ என்ன சாதிச்சிட்ட, ஒன்றுமே இல்லை. நீ செஞ்ச விளைவுக்கு நீ அனுபவிச்சிருக்க, அதை அக்செப்ட் பண்ணிப்பான்னு நினச்சேன் சாசுரி மாதிரி. பட் இவன் இல்லை, அதே அப்படியே தான் செத்துருக்கானு இவங்க 2 பேர். கொஞ்சம் கூட அதில் வந்து எதுவுமே இதுவே இல்லை. இவனுக்கு என்ன இதுன்னு கூட தெரில, இவங்க ஃப்ளாஷ்பேக் எதுவுமே காட்டல, அப்படியே முடிஞ்சிச்சு. ஸோ இவங்க எதுக்கு வந்தானுங்க என்ன பண்ணானுங்க ஒன்றுமே புரியல. அதேமாதிரி காகுசு வந்து நான் ஃபஸ்ட்டு ஓகேவே பார்த்தோம்டா அப்படின்னா, அப்போது இப்போ இவங்க நருட்டோ இந்த ஒரு பையன்கிட்ட நீ வந்து செத்துருக்க அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு ஓகே நீ என்ன செருப்படி வாங்கி நான் அதை யோசிச்சுங்கிறேன். அப்போ நீ வாங்கினா அவர்கிட்ட வாங்கியிருந்தாண்டா வந்திருப்பேன் அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சு. இவங்ககிட்டே நீ வாங்குறேன்னா அவர்கிட்ட நீ முன்னாடி வாங்கியிருப்பேன், இங்கே வந்து ஆவேசம் காட்டுங்கிறதுல நீ அப்படின்ற மாதிரி. அது பெருமையாக சொல்ற மோதத்தை மட்டும் சொல்றாள் வந்து யார் ஜெயிச்சது, கண்டிப்பாக நீ தாண்டா வாங்கின்னு வந்திருப்பேன். இங்கே வந்து அப்படியே இது பண்ணுற பார்த்தியா, நீ ஒரு கிழவனி எவ்வளோ வருஷமாக வாழ்ந்துனுக்கிற, நீ உனக்கு என்ன வயசாகும், இந்த வயசுலேயே நீ இவ்வளோ ஆவேசம் காட்டினா ரத்தம் சூடாகிற, அவன் எவ்வளோ ஆவேசம் காட்டுவான்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் அக்காசுக்கு 9 மெம்பர் நினைக்கிறேன். 9ல் எப்படி இப்போ ஒரு 3 பேர் க்ளோஸ் ஆகிட்டாங்க. அப்போ நம்ம இன்னும் பவர்ஃபுல்லான அந்த அக்காசுக்கு மெம்பர் நெருங்கிட்டு இருக்கோம். இன்னும் 6 பேர் தான். இன்னும் இட்டாச்சு வர நம்ம ஒன்றும் மீட் பண்ணவே இல்லை. எனக்கு அந்த பேட்டில் எப்போ வரும்னு ஆர்வமாக இருக்குது. இந்த ஷார்க் இருக்கான் இவன் இருக்கான்னா அந்த இலை ஒன்று வந்து எனக்கு இது பூமிக்குள்ளே இருந்தா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. இந்த இவனுக்கு ஆர்டர் போடுற இவன் ஒருத்தர் இருக்கான் இன்னும் இருக்குது. இவனுக்குலாம் வந்து அதுக்கும் மேலே இவனுக்குலாம் எட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இவங்களாம் இப்போ தான் சின்ன பசங்க தான் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம், இன்னும் நாங்கள் மெயின் பிக்சரே காட்டலடான்ற மாதிரி அவனுக்கு வந்து இறங்குவானுங்க போல். எல்லாமே இப்போ நருட்டோ நோக்கி தான் இருக்குது. மீதி பேர்லாம் ஆல்மோஸ்ட் பிடிச்சாச்சு. இன்னும் 8 இருக்குது 9 இருக்கும். இன்னும் எது இருக்குதுன்னு தெரியல. ஒரு 3 கண்ணு இன்னும் ஓப்பன் ஆகாமல் இருக்குன்னா இன்னும் 3 ஜிஞ்சரிக்கு கிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்து இவன் தான் டார்கெட்டு. நருட்டோ இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், இன்னும் ட்ரைனிங் நடக்கும் தான் நினைக்கிறேன்.
ஸோ ஆனால் பெருமைப்படுவாங்க. நம்ம ஜிராயா கூட இந்த விஷயம் அவர் கேள்விப்படுறாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவார். நான் கற்றுக் கொடுத்ததை இம்ப்ரூவ் பண்ணிட்டான் அப்படின்றப்போ எவ்வளோ சந்தோஷப்படுவார். அதெல்லாம் கக்காஷி போய் சொல்லுவார்னு நினைக்கிறேன். சுனடை பாட்டியும் சரி பெருசுகிட்டையும் சொல்கிறப்போ கண்டிப்பாக சந்தோஷத்தில் மிதப்பாங்க. அதெல்லாம் பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோட். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.